அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ காளஹஸ்திக்கு பின்னால் ஒரு அழகான ஆன்மீக ரகசியம் உள்ளது. அங்கு சுயம்புவாக எழுந்தருளியுள்ள சிவலிங்கத்தின் மீது வெயில் படாமல் இருக்க ஒரு சிலந்தி தன் பக்தியால் ஒரு அழகான வலையை பின்னியது. அந்த சிலந்தியின் பக்தியை பார்த்த பரமசிவன் அந்த வலையை நெருப்பினால் எரித்தார். ஆனாலும் அந்த சிலந்தி மீண்டும் மீண்டும் அதே வலையை பக்தியோடு பின்னியது. ஒரு கட்டத்தில் அந்த சிலந்தி அந்த நெருப்பில் தன்னை மாய்த்து கொண்டு இறந்தது. அதற்கு பிறகு ஒரு பாம்பு தினமும் நாகரத்னங்களை கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்தை வழிபட்டது. சிறிது நேரம் கழித்து ஒரு யானை வந்து அந்த ரத்தனங்களை அகற்றி நித்திய தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தது. வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்துவிட்டு சென்றது. மறுநாள் காலையில் வந்த பாம்பு வில்வ இலைகளை அகற்றி மீண்டும் ரத்தனங்களில் பூஜை செய்தது. மீண்டும் சிறிது நேரத்தில் கழித்து வந்த யானை அந்த ரத்தனங்களை அகற்றி வில்வ இலைகளால் பூஜை செய்துவிட்டு சென்றது. மறுநாள் காலையில் வந்த பாம்புக்கு ரத்தினங்களுக்கு பதிலாக வில்வ இலைகள் மட்டுமே தென்பட்டன. இதை யார் செய்கிறார் என்று மறைந்திருந்து பார்த்த பாம்பு கோபப்பட்டு யானையை கடிக்க முயன்ற போது அதன் யானையின் தும்பிக்கையுள் நுழைந்தது. வலியில் தவித்த யானை தன் தும்பிக்கையால் பாறையில் மோதி அப்போது யானையும் பாம்பும் உயிரிழந்தன. அவற்றின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் சிலந்தி, பாம்பு, யானை இந்த மூன்றையும் தனக்கு ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த ஆலயத்திற்கு ஸ்ரீ காளஹஸ்தி என்று பெயரிட்டார். ஸ்ரீ என்றால் சிலந்தி, காள என்றால் பாம்பு, ஹஸ்தி என்றால் யானை.